இப்படியே மசாலாவும் கையுமா இவ தெரிய வேண்டியதுதான். நான் என் கையும் பையுமா தெரிய வேண்டியதுதான். வேறு வழி இல்லை போல். இங்கே வருங்க, எப்போ பார்த்தா இந்த இதை போட்டுக்கிட்டே திரியிற. இது என்ன இது? உட்காண்டியா திருப்பி முகர்ந்து? ஒரு ஆளுக்கு சோறு போட்டு கொடுக்குறதுக்கு கூட வேலை இல்லைடா. இங்கே வருங்கடா, பூரா இருந்தாருங்க. எலக்ட்ரானிக் தராசு தட்டை தூக்கிட்டாடா. அந்த பக்கம் மிஷினு, இந்த பக்கம் எலக்ட்ரானிக். அது என்னது? இது என்னது? சுவிட்சு பாக்ஸு. இந்த பக்கம் கவரு, இந்த பக்கம் சட்டி முட்டி. இதுமாக இருந்தால் கடைசியில் எனக்கு முட்டி தான், வேறு வழி இல்லை போல். நானும் இன்னமும் வாங்கி தர்றேன். இந்த வாழைப்பழம் சரஞ்சரமாக வாங்கி போடுறேன். இந்த பக்கம் பார்த்தா உள்ளக்குள்ளே பார்த்தா தர்பூசணி. இங்கே வருங்க, ஒரு முழு தர்பூசணி வாங்கி போட்டிருக்கேன். சரி, மட்டன் கிரேவி நல்லா கேட்டிய, காரம் இல்லாம கிரேவி அது வந்துருச்சு. அப்புறம் கொண்டு போகுது. என்ன செஞ்சு தரல இப்படி போட்டு இதெல்லாம் இப்படி கிட்டிக்கிட்டே தெரிஞ்சேன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் கிண்டாம என்னத்தை தூக்கி வாயில அப்படியே ரத்தத்தை. இல்லை, எனக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. என்னயா வேணாம்? எப்போ பார்த்தாலும் 24 புலப்புல தெரிஞ்சா என்ன அர்த்தம்? இதுல வேப்பத்தா கட்டி வச்சிருக்கேன். எதுக்கு? ஆமா, இது நீ ஒன்னும் சுத்தப்பட்டு வர மாட்டேதா? வேப்பத்தலை எதுக்கு? கண்டிசி பற்றாம இருக்கா? நீர் இல்லையே, இது நான் உங்ககிட்ட நெருங்காம இருக்கிறதுக்கு ஏதோ நீ மந்திரிச்சு ஓதி அதுக்குள்ள வேப்பலை வச்சிருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியுது. ஆமா, தெரிஞ்சு வச்சு அதுவும் சோறாக்கி வச்சுட்டாடா. சோறு இந்த பக்கம் அப்படியே சூடா சோறு. இவ்வளோ வேலை பண்ணி நான் ஒன்று சொல்லவா? என்னுடைய வயிற்று பசியை வச்சிக்கிறாடா. ஆனால் எனக்கு தேவையானதை எதுவுமே செய்ய மாட்டேங்கிறான். இப்போ தெரிஞ்சுக்கோங்க, அப்படிலாம் பேசக்கூடாது. 3 நாள் அழகர் ஆத்துல இறங்க போறாரு நாளானிக்கு. சரி, அதுக்கு பயபக்தி விரதமா இருக்கணும். அதுக்காக ஆமா, எதுவுமே இல்லை, எதுவும் இல்லை. அள்ளிட்டு தொடாத, ஒட்டு கூட பேசக்கூடாது. தீட்டு ஓட்டிக்கும். சரி, எனக்கு கொஞ்சமாவது ஏதாவது இது என்னது? என்னத்தை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிற? இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிட்டு இருக்கிற. தேங்காய் எடுத்து ரத்த பொடியில போட போறியா? நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே வாங்க, நம்ம அங்கே போய் உட்காந்து பேசுவோம். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு காட்டுறதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் வந்தேன். இது வேலைக்கே ஆகாது, சுத்தப்படாது. வாங்க, தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. காலையில் எந்திரிச்சா வீட்டு வேலை நடக்குதோ இல்லையோ, இந்த வேலை நான் நடந்துருது கரெக்டாக. இந்த வர்றேன் இருங்க, இப்போ வர்றேன்டா இருங்கடா. நான் ஒரே வார்த்தை தான் கேட்குறேன். 24 மணி நேரமும் இப்படி நான் வந்து மசாலா வரைக்கிறேன், நான் வந்து எடையை போடுறேன், நான் மிஷினுக்குள்ளே ஏற்றுறேன், நான் அதை வந்து பாக்கெட்டு போடுறேன், கொரியர் பண்ணுறேன்னுக்கிட்டே இருக்காளே. வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கையா? வேறு ஒன்றுமே கிடையாதா? 24 மணி நேரமும் இதை சாப்பிட்றது தூங்குறது எந்திரிக்கிறது, சாப்பிட்றது தூங்குறது எந்திரிக்கிறதுனா ஒரு நல்லது புள்ளது. நீ காலையில் மீனாட்சி கல்யாணம், சரி எந்திரிச்சு போய் வாப்பா 2 பேரும் போயிட்டு வருவோம். போய் மீனாட்சி அம்மன் கல்யாணத்தை பார்த்துட்டு வருவோம். சாயங்காலத்துக்கு மேலே பூப்பல்லக்கு, அதை போய் பார்த்துட்டு வரலாம். நாளைக்கு வந்து தேர் திருவிழா, எங்கள் ஊரில் வந்து தேர் இழுக்கிறாங்க. மாசி வீதி 4 வீதியிலேயே வந்து சாமி சுற்றி வரும், அதை பார்க்க போகலாம். நான் கேட்குறேன், அந்த எதிர் சேர்வை அன்றைக்கி போகலாம். நைட்டு மதுரை திருவிழாவில் இதை பார்க்குறதுக்கு எங்கெங்கே இருந்துலாமோ ஆட்கள் வர்றாங்க என்னையை பொறுத்த வரைக்கும். ஆனால் வீடான வீட்டில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எப்போ பார்த்தாலும் குழம்பு சோறுன்னா வாழ்க்கையில் வேறு ஒன்றுமே கிடையாதா? என்ன இவ்வளோ இருட்டாக கிடக்கு? நானும் வெளிச்சமாக தெரிவேன்னு பார்த்தா இருட்டில் உட்காந்துருக்கேன் நான். சரி வாங்கடா, அப்படியே அங்கிட்டு போவோம். இந்தா வர்றேன். இவ்வளோ வச்சு செய்கிறதுக்கு இதுதான் கரெக்டான இடம். இந்தா வந்துட்டேன்டா. இதுதான் கரெக்டாக இருக்குது. இங்கேயும் வெளிச்சம் கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் இப்படி ஆகுது? முந்தி நல்லா கிளியராக இருக்குமே. இல்லை, 24 மணி நேரமும் இப்படி மசாலா போட்டுக்கிட்டே உட்காந்தானா ஏன் பொழப்பு என்னத்துக்கு ஆகுறது? வெளிச்சத்தை கொடுப்பா, இருட்டுக்குள்ளே நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அங்கே இருட்டுன்னு சொல்லி தான் இதாக வந்தேன். சரி, இப்படியே நீ வந்து நோட்டு புக்குமாவே தெரிஞ்சனா என்ன ஆகுறது? கடுப்பா உனக்கு தேவை சோறு. மட்டன் கொடுத்து 1 கிலோ கொடுத்தா வச்சு கூட. அதே மாதிரினா மட்டன் வச்சுட்டேன், சோறு வச்சுட்டேன், ரத்த பொரியல் வச்சுட்டேன். ரசத்துக்கு பூண்டு இல்லை, வாயில தானே ரசம் வச்சு தருவேன். திட்டு போய் படுத்து தூங்காதான் ஓ வேலை. நான் கேட்குறேன், அவங்க 2 பேர் இருக்காங்க. இல்லை, எவனாவது ஒருத்தனை விட்டு டேய் இந்த முக்கில் போய் பலசர கடையில் பூண்டு வாங்கிட்டு வாங்கடா, எதையா வாங்க சொல்லலாம்ல. எல்லாத்துக்கும் நான் தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் நான் வந்து அப்படியே எல்லாத்துக்கும் பூண்டு வாங்கணும், எல்லாத்துக்கும் புண்ணாக்கு வாங்கணும், எல்லாத்துக்கும் பல்பொடி வாங்கணும்னா வீட்டில் ஒரு இந்தாடா ஒரு 5 ரூபா கொண்டுகிட்டு போங்கடா, போய் ஒரு பூண்டு ஒரு 10 பல்ல வாங்கிட்டு வா, ஒரு ரசத்துக்கு போட்டு வையி. அதை விட்டுட்டு எல்லாத்துக்குமே நான் தான் வரணுமா? ஒரு அளவு தாங்க ஒருத்தனை வேலை வாங்கணும். நான் காலையிலேருந்து அலைஞ்சிட்டு வந்து அவ்வளோ வேறு ஆளை காணோமா வீட்டில். இப்போ தான் எந்திரிக்கிறேன், எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அம்மா எங்கேயோ காலையில் எந்திரிச்சு போச்சு, இப்போ வரைக்கும் ஆளை காணோம் அப்படின்னா
ஒருவேளை எதுவும் வக்கீலை போய் பார்த்து விவாகரத்து நோட்டீஸ் ரெடி பண்ணுறதுக்கு கிளம்பிட்டாளா, இல்லை எவனோ அவன் இந்த சுகையிலுகளை இல்லைங்களை இருந்து வந்துட்டானா. காலையிலேருந்து ஃபோன் அடித்து பார்த்தாச்சுங்க, 10 தடவை ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். வீடான வீட்டில் லீவு நாளில் பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்களுக்கு எதாவது நல்லது பொழுதை செஞ்சு கொடுக்குறதுக்காவது வீட்டில் இருக்க வேணாமா. எங்கே எழுந்திரிச்சு போனால் என்ன ஆனா ஏதானா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஒரே மர்மமாக இருக்குது. முந்தியெல்லாம் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டா. இப்போ என்னடான்னா கால் கிளப்பி வெளியே போகிறா. என்னங்கிற டவுட்டு எனக்கு இன்னும் கிளியர் ஆகலை. என் மகனுக்கு சின்னவனுக்கு ஃபோன் பண்ணேன், நான் இன்றைக்கி லீவு, நான் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கம் அங்கிட்டு இருக்கேன், சுற்றிக்கிட்டு இருக்கேங்கிறேன். பெரியவனுக்கு ஃபோன் பண்ணால் உங்கள் பாடு அம்மா பாடு, இது எதுக்கு இப்போ என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேங்கிறேன் அவன். இப்போ இதை எப்படி நான் இதை சமாளிக்கிறது, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியலை. இன்றைக்கி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சாயங்காலம் 6 to 7 லைவ் முடிஞ்ச உடனே நேராக வீட்டுக்கு போகலான் இருக்கேன். இதில் இன்னொரு பஞ்சாயத்து வேறு எங்கள் சம்மந்தக்காரம்மா சொல்லிச்சு ஃபோன் பண்ணி, ஏசி வாங்கி கொடுக்குறதுக்கு. எப்போ அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? ஏசி வாங்குறதுக்கு அங்கே இங்கே வந்திருக்கிறாளாம் சம்மந்தக்காரம்மா வீட்டுக்கு, பழங்கானத்தத்துக்கு. அங்கே தான் இருக்கிறாளாம். நான் உலகமே சுற்றிக்கிட்டு இருக்கேன், அவளை ஆளக்கானா, எனக்கு எதுவும் வக்கீல் நோட்டீஸ் எதுவும் அனுப்புறதுக்கு போயிட்டாளாக்கும் அப்படின்னு சொல்லி நான் தேடிக்கிட்டு இருக்கேன். கடைசியில் பார்த்தா அங்கேயா இல்லை. இப்போ இது என்ன, இப்போ ஏசி வந்து இப்போ முக்கியமாக இருந்தால் வெயில் இல்லை, மந்தமாக போயிடுச்சு. இந்த இருட்டாக இருக்குது, வீடியோ எடுக்கிறது இருட்டாக தான் இருக்குது. எதுக்கு இப்போ ஏசி இன்னுமே போய் அதுபோல் இந்த சம்மர் சீசனில் போய் ஏசி வாங்கினா விலைவாசிலாம் ரொம்ப டாப்பில் இருக்கும்ப்பா. கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்களான்மா, பண்ணவே மாட்டாங்க. அந்தளவுக்கு விலையும் இந்த கூட. முந்தைய அந்த ஆஃபர் ஸ்கீமில் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஆஃபருங்க இல்லை, ஒன்றும் இல்லை. இதில் போய் எப்படி போய் இப்போ ஏசி வாங்கி என்ன பண்ண போகிறான்னு சொல்லி எனக்கும் தெரியலை. சரி பார்த்துக்குருவோம். நான் வந்து ஐடியா இல்லாமல் தான் உட்காந்துருக்கேன். ஏன்னா சம்பளம் வரல இன்னும். இன்றைக்கி தேதி என்ன, 28 நினைக்கிறேன். அநேகமாக 1ஆம் தேதிக்கு மேலே தான் வரும். May 1 லீவு, மே தினம். அதனால் வந்தால் 2ஆம் தேதி 3ஆம் தேதி தான் வருதும். அங்கிட்ட எலெக்ஷன் ரிசல்ட் வேறு வருது. அநேகமாக இந்த மாதம் வந்து லேட்டாக தான் எங்களுக்கே வருது. நாங்களே இருக்கிற காசை வச்சு கூழோ கஞ்சியோ ரெடி பண்ணி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒன்றும் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. இதுவுமே காலைல உடனே கேட்பாங்க, அப்போ எப்படி உங்கள் வீட்டில் ரத்த பொரியல் வந்துச்சு, எப்படி வந்து கறி குழம்பு வச்சிங்க. இவ வாங்கினது இவ தான் காலையில் இவ அக்கௌண்ட்டில் இருந்து கறிக்கடைக்காரருக்கு போட்டு விட்ருப்பா போல். அவங்க ஃபோன் பண்ணாங்க, ஏங்க அந்த அக்கா காலையிலே ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க, இதை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால நான் அதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு கூட நிமிந்து கூட பார்க்கல. அப்படியே கொண்டுக்கிட்டு வந்தேன். கொண்டு வந்ததை எடுத்து இந்தா கொடுத்தேன். என்னன்னே தெரியலை. பார்த்தா கறி குழம்பு வாசம் வந்துச்சு. எந்திரிச்சு பார்த்து நான் வந்து உட்காந்துருக்கேன். இவ்வளோ தான் நடந்த சம்பவமே தவிர எனக்கும் இந்த கறி குழம்புக்கும் ரத்த பொரியலுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் என் பொண்டாட்டிக்கு அங்கே ஏசி இல்லையே, அவள் வாங்கி கொடுக்க முடியாமல் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமேன்னு சொல்லி கவலையில் உட்காந்துருக்கேன். சாயங்காலத்துக்குள்ளே வர்றேன், எப்படியாவது ஏசியை நான் வாங்கி தர்றதுக்கு உண்டான பிளானை போடுறேன். இதில் வந்து யாரை பேசி என்ன எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவன் வந்து என்னை சாயங்காலம் திட்டத்தான் போகிறான், வேறு வழி இல்லை. 6 மணியில் இவன் முடிச்சுட்டு கேட்டிங்களா, இதுக்கு தான் சொல்கிறது. கொடைக்கானல் இருந்தால் போகிறதுக்கு இவளை தாஜா பண்ணி எப்பா வாப்பான்னு சொல்லி கையை பிடிச்சி காலை பிடிச்சி காக்கா பிடிச்சி குச்சிலி மஸ்து நடத்திடலான்னு சொல்லி கொடைக்கானல் பிளானை போட்டு வச்சுருந்தேன். இந்த ஏசிக்கு வந்து இப்போ இந்த ஆகிப்போச்சா பிரச்சனை. இப்போ கொடைக்கானல் வேணான்ட்டாலா, முடிஞ்சு போச்சு சீனு. இது எதுக்கு எனக்கு தேவையா? இதுக்கு தான் நான் சொல்கிறது, பேசாமல் இருப்பா. இல்லைன்னா ஒன்று நாங்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவது போகணும், இல்லை ஏதாவது ஒரு பொருளை பார்த்துக்கிறணும். சரி இந்த பப்புவை பார்த்துக்கிட்டாலாவது நாங்கள் வாட்டுக்கு. என்னப்பா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற? இல்லைடா, நான் ஒன்று சொல்லவா, ஓப்பனாக வந்து நான் சொல்லிடுறேன். இந்த மசாலா வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து என் நிம்மதி பூரா கெட்டு போச்சு. இப்போயுமே பாருங்கள், நான் ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன், இதில் சாயங்காலம் போய் ஏசி வாங்கி கொடுக்க போகிறேன்னு சொல்கிற விஷயம் மாத்திரம் கரெக்டாக காதில் விழுந்துருது. கொடைக்கானல் ப்ரோக்ராம் கேன்சல் அப்படிங்கிற வார்த்தை மாத்திரம் வேகமாக வருது. மற்றதுக்கு வாயவே திறக்க மாட்டேங்கிறா. அங்கே ஏதோ மைண்டை டைவெர்ட் பண்ணி ஏதோ கொரியரில் கவரில் அட்ரஸ் எழுதிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த பக்கம் ஆளை காணோம். இந்த வர்றே இருக்கு, பார்த்தா தெரிஞ்சு போயிரும்ல. சொன்னேனா பார்த்தீங்களா, நான் நினச்ச மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காளா, அட்ரஸை உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கா. அதனால தான் இப்போ கூட நல்லா வெளிச்சமாக இருக்கே, வாசலில் கூட உட்காந்துடலாம் போல். சரி பரவாயில்ல விடுங்க. அதாவது சொல்ல வந்த விஷயத்த சுருக்கமாக சொல்லிட்டேன். இவ இங்கே சரியில்லை, அவள் அங்கே சரியில்லை, 2 பேரும் 2 பக்கம் என்னை போட்டு பாடாக படுத்துறாளுங்க. இது எதில் போய் முடியுங்கிறத ஏப்பா சும்மா வாயை வச்சுக்கிட்டு மீனாட்சி கல்யாணம் அதுவுமா என்ன வார்த்தை விடுறா பார்த்தீங்களா? என்னை அப்படி கரைச்சி கொட்டுறதே உனக்கெல்லாம் பொழப்பா போச்சு. நான் ஒன்று சொல்லவா, சாயங்காலம் நான் போகிறேன். என்ன ஏசி வாங்குறாங்க, 1 டன் உண்டான ஏசிக்கு உண்டான அந்த கொட்டேஷனை வாங்கி
ஒரு இஎம்ஐயை போட்டு விட்டு எடுத்து கொடுத்துட்டு வர்றேன். இல்லையா கொடைக்கானலும் வேணாம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு சன்னியாசம் கிளம்புறேன். இதான் வேறு வழி இல்லை. என்னை நீங்கள் காசிலேயோ பத்ரிநாத்லேயோ இல்லை வேறு ஏதாவது ராமேஸ்வரத்துலேயோ பார்க்கலாம். ஓகேவா? பாய்.